ஆடி மாதம் பிறந்தாச்சு. இனிமேல் என்னங்க, அம்மனுக்கான ஸ்பெஷல் நாள் தான். வாங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற போதே அகார வடசல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன், 1/4 டம்ளர் பயத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த பச்சரிசியும் பயத்தம்பருப்பையும் நான் சூடு பண்ணிக்க போகிறேன். ப்ரெஷர் குக்கரில் ஃபஸ்ட்டு பயத்தம்பருப்பை நல்லா சூடு ஏற்றுறோம். நல்லா சூடு வர அந்த வாசனை வர அளவு லைட்டாக வறுத்துட்டாலே போதும். இப்போது பச்சரிசி இருக்குது பாருங்கள், அவங்களையும் லைட்டாக சூடு ஏற்றி வறுத்துக்கணும். ரொம்ப பொரியிற அளவு வறுக்கக்கூடாது, கம்மியான சூடு ஏற்றணும். அதாவது நிறம் லைட்டாக மாறும் அந்த பச்சரிசி, அந்த அளவு வறுத்தா போதும். இப்போ இவங்க 2 பேரும் நல்லா வறுத்து தனியாக வச்சாச்சு. நான் இப்போது 3 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். 3 டம்ளர் நல்ல பால், பாக்கெட் பாலோ இல்லை என்ன பாலோ, பசும்பாலோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 3 டம்ளர் பால் எடுத்துருக்கிறேன். 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா களைஞ்சி வச்சுருக்கிற அரிசியை போட்டு ஒரு 4-5 விசில் நல்லா விட்டு குக்கரை விசில் விட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இவங்க ரெடி ஆகிறதுக்குள்ளே, குக்கர் விசில் அடங்கிறதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். 1 டம்ளர் வெல்லம் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா அரிசி ஒன்று தான் எடுத்திருக்கேன் இல்லைங்களா. அதனால் 1 டம்ளர் வெல்லத்தை எடுத்து ஏலக்காய் தட்டி போட்டு வெறும்ன வெல்லத்தை கரைச்சி மட்டும்தான் வச்சுருக்கிறேன். இப்போது குக்கர் நல்லா வெயிட் அடங்கியிருக்கும். அடங்கின உடனே குக்கரை ஓப்பன் பண்ணி நம்ம கரண்டியால் கிளறினோம்னாலே அது அப்படியே ஸ்மாஷ் ஆகிடும். நம்ம வெள்ளை கலவை கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நல்லா கரைஞ்சிருக்கேன். அந்த வெள்ளை கரைசலை அப்படியே இந்த அரிசி பருப்பில் அப்படியே விட்டு நம்ம கலர்னோம்னா ஈவனாக ஒன்று சேர்ந்து கலந்து வரும். இது அகார வடசல் ஈவனாக பதமாக வரத்துக்கு இது ஒரு நல்ல டிப்பு. அதனால தான் வெள்ளத்தை கரைசல் போட்டு நாங்கள் போடுறோம். இப்போது அதே வாணலியில் கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயிலும் கொஞ்சமாக நெய்யும் விட்டுக்கணும். நெய்யே விட்டோம்னா கெட்டி தட்டிடும். அதனால் கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயிலும் கொஞ்சமாக நெய்யும் விட்டுக்கணும். கடலெண்ணெய் விட வேணாம், வாசம் வரும். அதனால் ரீஃபைண்ட் ஆயில் விட்டு முந்திரி பருப்பு போட்டு பொரித்து அந்த அகார வடசல்ல விட்டு கலரி எடுத்திங்கன்னா அப்படியே சக்கரை பொங்கல், அப்படியே அந்த அகார வடசல் அப்படியே தலை கேசரி மாதிரியே தலை இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மனுக்கு நைவேத்தியத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னிலேருந்து ஆரம்பிப்போம். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.